Hey guys, welcome to Syncojay Tamil. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வந்திருக்கோம்னா இப்போ இஏஎஸ் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் செகண்ட் லெக்சர். ஃபர்ஸ்ட் லெக்சர் நேற்று போட்டிருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த இஏஎஸ் மெக்கானிசம் அரோமேட்டிசிட்டி நான் அதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இஏஎஸ் மெக்கானிசம் ஃபார் நைட்ரேஷன், சல்ஃபனேஷன், ஹாலோஜினேஷன் அதை பார்க்க போகிறோம் மூணுமே. ஸோ பார்ப்போம். ஸோ நைட்ரேஷன்னா ஐஏஎஸ்னா என்ன சொன்னால் எலக்ட்ரோஃபைல் ஒரு நியூக்ளியோஃபைலில் போய் ஆட் ஆகுது. சிம்பிளாக ஒரு எலக்ட்ரோஃபைல் அது முதல்ல கிரியேட் பண்ணணும். ஸோ நைட்ரேஷனுக்கு எலக்ட்ரோஃபைல் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்துட்டு ஒரு நியூக்ளியோஃபைல், பென்சின்றது ஒரு நியூக்ளியோஃபைல். ஸோ எலக்ட்ரோஃபைல் போல ஆட் ஆகணும் இல்லை. ஸோ எலக்ட்ரோஃபைல் என்ன கண்டுபிடிக்கிறது? ஸோ எலக்ட்ரோஃபைல் உருவாகிறதுக்கு அந்த நைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் வேணும். நைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ்னா இந்த HNO3 H2SO4 இது ரெண்டுத்தையும் போடும்போது HNO3 H2SO4 எலக்ட்ரோஃபைல் என்ன வரும்? ஸோ இதுதான் ரியாக்ஷன். ஸோ HNO3ல இந்த OH போட்டு NO2 போட்டிங்கன்னா இந்த H2SO4 ஆசிட். ஸோ H+ கொடுக்கும். ஸோ H+ கொடுக்கும் போது இந்த மாதிரி இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். ஸோ H2O+ ரியலி ஒரு மோர் அன்ஸ்டேபிள். ஸோ மோர் அன்ஸ்டேபிள்னால வெளில வந்துடும். ஸோ NO2+ மாறிட்டு HSO4- H2 இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ரிக்வயர்ட் நியூக்ளியோஃபைல். ஸோ புரிஞ்சா? நியூக்ளியோஃபைல் நம்ம ரிக்வயர்ட் எலக்ட்ரோஃபைல். ஸோ எலக்ட்ரோஃபைல் நம்ம உருவாக்கிட்டோமா? அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு இந்த பென்சீன் ரிங்ல போய் ஆட் ஆகும்ல. அதை நான் போன இடத்துல மெக்கானிசம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெக்கானிசம் தான். ஸோ பென்சீன் H இருக்கும். அதுக்கப்புறமா இந்த NO2 எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு இந்த நியூக்ளியோஃபைல போய் ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறமா இந்த கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் இதுல 3 ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காமிக்கிறேன். ஸோ இந்த H வெளில போயிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளஸ் உள்ள வந்துடும். அதுக்கப்புறமா இந்த NO2 வந்துட்டு நைட்ரோபென்சீனா மாறிடும். இதுதான் மெக்கானிசம் சிம்பிளா. ஸோ இன்டர்மீடியட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்போகேட்டையான் வந்துட்டு ஆர்தன் பேரலா மட்டும் தான் இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், இங்கேயும் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த எலக்ட்ரோஃபைலும் இந்த கார்போகேட்டையானும் ஆர்தோ பேரா மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுல ஆர்தோல இருக்கு, இதுல பேரலா இருக்கு, இதுல ஆர்தோல இருக்கு. ஸோ சிம்பிளா இதுதான் இன்டர்மீடியட். ஸோ இன்டர்மீடியட் ரிலே மோர் அன்ஸ்டேபிள். ஸோ இது இப்படி வந்த உடனே H வெளில போன உடனே இது இப்படி வரும். இது வந்த உடனே இங்க டபுள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட் வந்துட்டு NO2 இந்த மாதிரி மாறிடும் நைட்ரோபென்சீனா. சிம்பிளா அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆன்சர் என்னது? பென்சீன் நியூக்ளியோஃபைல் HNO3 H2SO4 போட்டா நமக்கு என்ன கிடைக்குது? நைட்ரோபென்சீன். இது வந்துட்டு ரியேஜென்ட்ஸ், இது ஃபைனல் ப்ராடக்ட். நம்ம இந்த H2SO4 போடுறோம்ல, அது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. இது வந்துட்டு ரியேஜென்ட், இது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. இந்த கேட்டலிஸ்ட் நம்ம என்ன பண்றோமோ சேம் கேட்டல் நம்ம கிடைச்சிரும். நான் HSO4- இருந்துச்சுல, HSO4- இங்க H NO2 அது H வந்துட்டு இங்க வந்து ஆடைக்கும். ஸோ கடைசியில் நமக்கு H2SO4 கிடைச்சிரும். ஸோ என்ன கேட்டலிஸ்ட் கொடுக்குறோமோ சேம் கேட்டலிஸ்ட் கிடைச்சிரும். சிம்பிளா அவ்வளவுதான். இப்போ சல்ஃபனேஷன் பார்ப்போம். சல்ஃபனேஷன்ல பாத்தீங்கன்னா பென்சீன் H2SO4 ரியேஜென்ட், அது H2SO4 தான் கேட்டலிஸ்ட். ஸோ H2SO4 பிரிக்கலாம், OH SO3H பிரிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த H2SO4 வந்துட்டு கேட்டலிஸ்ட் வந்து ஆசிட்னால H+ கொடுக்கும். கொடுத்தோடனே அந்த H2O+ வரும், ரியலி அன்ஸ்டேபிள். ஸோ SO3+, இதுதான் ரிக்வயர்ட் எலக்ட்ரோஃபைல். அப்போ HSO4- H2 இருக்கும். சிம்பிளா அதான் H2O+ இருக்குல்ல, H2O+ வெளியில வந்தா H2O வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா SO3+ வந்துட்டு பென்சில் ஆட் ஆகும். அதே சேம் மெக்கானிசம், சேம் இஏஎஸ்க்கு மெக்கானிசம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த ரிக்வயர்ட் ஃபைனல் ப்ராடக்ட் கிடைச்சிடும். இதுதான் சல்ஃபனேஷன். புரியுதா? அதே கடைசி நமக்கு H2SO4 கிடைச்சிடும். என்ன கேட்டலிஸ்ட் கொடுக்குறோமோ சேம் கேட்டலிஸ்ட் வில் கெட் இன் தி ஃபைனல் ப்ராடக்ட். புரியுதா? அதான் பை ப்ராடக்ட். இது வந்து நமக்கு ரிக்வயர்ட் ப்ராடக்ட். இந்த H2SO4 H2 எல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குது? பென்சீன் H2SO4 H2SO4 SO3H வந்துட்டு இதுதான். சிம்பிளா இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இப்போ ஹாலோஜினேஷன் பார்ப்போம். ஹாலோஜினேஷன்ல அது X2 ஹாலோஜன்ஸ் IFBrCl இருக்குல்ல, அதுதான் இதுதான் ஹாலோஜன்ஸ். ஸோ Cl2 FeCl3. இந்த FeCl3 வந்துட்டு லூயிஸ் ஆசிட். ஸோ லூயிஸ் ஆசிடா இருக்கும்போது அதுக்கு எலக்ட்ரான்ஸ் தேவை. ஸோ இந்த Cl இப்போ ஆட் ஆனோடனே FeCl4- வந்துடும், Cl+. இதுதான் ரிக்வயர்ட் எலக்ட்ரோஃபைல். ஸோ அதுக்கப்புறமா எலக்ட்ரோஃபைல் கிடைச்ச உடனே பென்சீன்ல போய் ஆட் ஆயிட்டு இங்க சேம் இஏஎஸ் மெக்கானிசம் அந்த HL வந்துடும், கார்போகேட்டையான் உள்ள வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த நமக்கு ரிக்வயர்ட் ஃபைனல் ப்ராடக்ட் கிடைச்சிரும். குளோரோபென்சீன், புரோமோபென்சீன் அந்த மாதிரி கிடைச்சிரும். அம்மா HCl கிடைச்சிரும். FeCl3 நம்ம என்ன அந்த லூயிஸ் ஆசிட் கொடுக்குறோமோ சேம் லூயிஸ் ஆசிட் நமக்கு கிடைச்சிரும் ஃபைனல் ப்ராடக்ட்ல. அதான் பை ப்ராடக்ட்ஸ். ஸோ எதுக்கு இந்த F2 I2 நடக்க மாட்டேங்குது? F2ல பார்த்தா ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கும், I2 பார்த்தா ரியாக்ஷன் ஸ்லோவா இருக்கும். ஸோ இது பெஸ்ட் ரியாக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ அயோடோபென்சின், ஃப்ளோரோபென்சின்லாம் வரும்போது இந்த இஎஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வேற ஸ்டெப்ஸ் இருக்கு.
அது நான் வர வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுவும் இருக்குது, மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குது, வர வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது நாட் பெஸ்ட் மெக்கானிசம்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதில் Cl2Br ரொம்ப பெஸ்ட்டு, ஸ்மூத்தாக போகும் ரியாக்ஷன்ஸ். புரியுதா? லூயிஸ் ஆசிட், இந்த FeCl3 FeBr3 அதெல்லாம் லூயிஸ் ஆசிட்ஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு ES புரிஞ்சிருச்சு. அடுத்து வர வந்துட்டு ஃப்ளூயிட் கேப்ஸ் ஆல்கலேஷன், ஃப்ளூயிட் கேப்ஸ் அசலேஷன். ஸோ எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் FC அசலேஷன், FC ஆல்கலேஷன் வரும். அதுக்கப்புறமா அந்த டயசடைசேஷன், அந்த ப்ரோமோபென்சீன், இந்த அயோடோபென்சீன், ஃப்ளோரோபென்சீன் எப்படி ஆட் பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்லுவேன். ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட்.